குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். அதை விட பெருமையாக இருக்கிறது. காரணம், எந்த மழை வந்தாலும் சரி, எந்த புயல் வந்தாலும் சரி, நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்த கொடுங்கோல் திமுக ஆட்சியை அகற்றியே தீருவோம் என்ற உறுதியோடு இங்கே வந்திருக்கிறீர்கள். 100 நாள் நடைபயணத்தை நான் மேற்கொண்டிருக்கின்றேன். இந்த நடைபயணத்தின் நோக்கம் இந்த ஊழல் திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும். இதுதான் மைய நோக்கம். இந்த திமுக 4.5 ஆண்டு காலம் தமிழ்நாட்டை ஆண்டு நாசப்படுத்தி கொண்டிருக்கிறது. மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாடு முழுமையாக அழிந்துவிடும். அதில் குறிப்பாக இளைஞர்கள், வருங்கால சந்ததியினர்கள் எல்லாம் அழிக்கப்படுவார்கள். இதை மாற்ற வேண்டும். இந்த இளைஞர்களையும் பெண்களையும் காப்பாற்ற வேண்டும் என்றால் இந்த திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும். இது ஒரு முக்கியமான ஒரு தருணத்தில் இருக்கின்றேன். இங்கே நான் வாக்குகள் கேட்க நான் வரவில்லை. 100 நாள் நடைபயணம் தமிழ்நாடு முழுவதும் சென்று மக்களை சந்தித்து உங்கள் உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும். நீங்கள் எல்லோரும் சேர்ந்து போராடுங்கள், தட்டி கேளுங்கள், அப்போதுதான் உங்கள் உரிமைகள் கிடைக்கும் என்ற நோக்கம். ஒரு உதாரணம், இன்று காலை நான் வீராணம் ஏரிக்கு நான் சென்றேன். வீராணம் ஏரி என்றால் உலக புகழ்பெற்ற ஏரி, சோழர்களால் வெட்டப்பட்ட ஏரி, 1100 ஆண்டுகளுக்கு முன்பு வெட்டப்பட்ட ஏரி. அது தமிழ்நாட்டிலே 4வது பெரிய ஏரி. 1.5 TMC தண்ணி கொள்ளளவு கொண்ட ஏரி. எப்போ? 1100 ஆண்டுகளுக்கு முன்பு. இன்னைக்கு 1 TMC, அவ்வளவுதான். 47 அடி இருந்தது ஏரி, இன்னைக்கு 20 அடி தான் இருக்கு. தூர்ந்து போய்விட்டது இந்த ஏரி. இந்த ஏரி இந்த சுத்து வட்டாரம் பகுதியில பாசனம் செய்து கொண்டிருக்கிறது. நேரடியாக 50,000 ஏக்கர், மறைமுகமாக 40,000 ஏக்கர், 90,000 ஏக்கர் பாசனம். பாசனம் மட்டுமல்ல, நிலத்தடி நீர் இதனால் உயர்ந்து மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது. இந்த வீராணம் ஏரியிலிருந்து, காவேரியிலிருந்து தண்ணி வருகிறது. இப்போ இந்த ஏரியை தூர்வாரணும். 2வது கோரிக்கை, நெய்வேலியில் இருக்கின்ற NLC நிறுவனம், அந்த NLC நிறுவனம் மைன் 1, மைன் 1A, மைன் 2, மைன் 3, அதாவது 3வது சுரங்கம், நிலக்கரி சுரங்கத்தை தொடங்க திட்டமிட்டிருக்கின்றார்கள். ஏற்கனவே 1வது 1A, 2வது அதை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதில் 60,000 ஏக்கர் நிலத்தை அழித்து நிலக்கரியை எடுத்து அதில் எரித்து நமக்கு மின்சாரம் 60 ஆண்டு காலமாக கொடுக்கிறார்கள். இப்பொழுது NLC உடைய பயன் தேவையில்லை. காரணம், மின்சாரம் எத்தனையோ வகையில் வருகிறது. தமிழ்நாட்டுக்கு மின் தேவைகள் 18,000 மெகாவாட். ஆனால் தமிழ்நாட்டோட மின் உற்பத்தி 36,000 மெகாவாட். தேவைகளை விட உற்பத்தி 2 மடங்கு அதிகம். டிமாண்டோட சப்ளை 2 மடங்கு இருக்கு. அதனால NLC நிறுவனம் தேவையில்லை. அன்னைக்கு தேவைப்பட்டது, இன்னைக்கு தேவையில்லை. ஆனால் NLC என்ன பண்றான்னா, அங்க புவனகிரி பகுதியில, கம்மாபுரம் பகுதியில 26 கிராமத்தை அவங்க கையகப்படுத்தி 3வது நிலக்கரி சுரங்கத்திற்காக, நம்ம வண்டி வருது பவுடுப்பா, அதனால இப்ப NLC நிறுவனம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, புவனகிரி பக்கத்துல 26 கிராமத்தை கையகப்படுத்தினா அந்த கிராமத்தை அப்படியே அழிச்சிடணும். கிராம மக்கள் எல்லாம் அப்படியே அப்புறப்படுத்தணும். அந்த கிராமத்தை 26 கிராமம் 12,500 ஏக்கரை அப்படியே கையகப்படுத்தி அவன் அதை லேண்ட் பேங்காக வச்சிருக்கிறான், வைக்க திட்டமிட்டு இருக்கிறான். நீங்க என்ன நினைக்கிறீங்க? சிதம்பரத்தில் இருக்கிற நீங்க, காட்டுமன்னார்குடியில் இருக்கிற நீங்க, இல்ல பக்கத்துல இந்த பக்கத்துல இருக்கிற நீங்க எல்லாம், சேத்தியாத்தோ பக்கத்துல எல்லாம் நீங்க என்ன நினைச்சிருக்கீங்க? எங்க NLC அங்கதான பிரச்சனை, இங்க ஒண்ணும் பிரச்சனை இல்லையே, அங்கதான பிரச்சனை அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. காரணம், NLC கார இதோட நிறுத்த போறது கிடையாது. பாளையங்கோட்டை நிலக்கரி திட்டம், வீராணம் நிலக்கரி திட்டம், சேத்தியாத்தோப்பு நிலக்கரி திட்டம் என்று 3 நிலக்கரி திட்டத்தை அவன் தயார் நிலையில வச்சிருக்கிறான். இந்த தமிழ்நாட்டில் இங்க இந்த 3வது நிலக்கரி திட்டம் NLC கார நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா அடுத்தது உங்க பகுதிக்கு தான் வரப்போறான். அதுல மோசடி என்னன்னா,
வீராணம் நிலக்கரி திட்டம்னு ஒண்ணு அறிவிச்சிருக்கிறான் NLC காரன். அது என்ன தெரியுமா? வீராண ஏரியை சுத்தி நிலத்தை எடுத்து அதுல இருக்கிற நிலக்கரியை எடுத்து அதை எரிச்சு நமக்கு கரண்ட் கொடுக்க போறானா. எவ்வளவு அயோக்கியத்தனம் அது, எவ்வளவு மோசடி இது. அதனாலதான் இன்னைக்கு காலையில வீராணத்துக்கு போய் அங்க மக்கள்கிட்ட சொன்னேன், நீங்க நினைக்காதீங்க அங்கதானே எடுக்கிறான், நமக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லைன்னு. நிச்சயமா அடுத்தது இங்க வருவான். இப்ப வரமாட்டான், 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகள்ல வருவான். ட்ரோனை பார்த்தது இல்லையாடா நீங்க? அதான் நம்ம மாநாட்டுல காமிச்சினேன்டா, அவ்வளோ படத்தை போட்டுனேன் நானு ட்ரோனை. இப்படி இந்த நிலக்கரி திட்டத்தை அதுக்காக அது ஏன் நான் சொன்னா, இது உங்களுடைய உரிமை, நீங்க தட்டி கேட்கணும். இங்க இருக்கிற விவசாயிகள், இங்க இருக்கிற இளைஞர்கள் நீங்க தட்டி கேட்டா அங்க வராது, பிரச்சனை வராது. அங்க பிரச்சனை வராது. அதுதான் உங்களுடைய உரிமைகளா நான் பாக்குறேன். நான் இதை நீங்க சிந்திக்கணும். இது ஒவ்வொன்றா நான் இப்ப சிதம்பரம் நகரம் பக்கத்துல ஒரு மருத்துவக் கல்லூரி இருக்குது. இந்த ராஜா இந்த ட்ரோன் எடுத்து ஓரமா எடுத்து. இப்ப இங்க இந்த கடலூர் மாவட்டத்துல ஒரே ஒரு மருத்துவக் கல்லூரி, எங்க? அண்ணாமலை மருத்துவக் கல்லூரி. இந்த அண்ணாமலை மருத்துவக் கல்லூரி எப்படி வந்ததுன்னா, அண்ணாமலை செட்டியார் அவர்கள் கொண்டு வந்தார். அண்ணாமலை பல்கலைக்கழகம் இங்கே சிதம்பரத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதற்கு உண்மையிலே அண்ணாமலை செட்டியார் அவர்களுக்கு என்னுடைய கோடான கோடி நன்றிகளை நான் தெரிவிக்கின்றேன். இது சாதாரண விஷயம் கிடையாது அவர் செய்தது. இந்த பல்கலைக்கழகத்தை சென்னையில தொடங்கியிருக்கலாம், இல்ல காரைக்குடியில தொடங்கியிருக்கலாம், இல்ல திருச்சியில தொடங்கியிருக்கலாம், இல்ல தஞ்சாவூர்ல தொடங்கியிருக்கலாம். ஆனால் இங்கே சிதம்பரத்துல தொடங்கியிருக்கின்றார். இந்த பல்கலைக்கழகத்தால் கோடிக்கணக்கான மக்கள் பயன்பட்டிருக்கின்றார்கள். லட்சம் கிடையாது, கோடிக்கணக்கான மக்கள், லட்சக்கணக்கான குடும்பங்கள். அதாவது இந்த அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல இவ்வளவு காலமா படிச்சவங்க யார் தெரியுமா? 80 விழுக்காடு முதல் பட்டதாரிகள், ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் இன் தியர் ஃபேமிலி. எவ்வளவு பெரிய ஒரு வாய்ப்பை அண்ணாமலை செட்டியார் அவர்கள் கொடுத்திருக்கின்றார். உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு இங்க இல்ல, தமிழ்நாடு முழுவதும், குறிப்பாக வட தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேரும் எங்க படிச்சீங்கன்னா அண்ணாமலையில படிச்சு. இல்லைன்னா சென்னைக்கு போனோம், சென்னைக்கு எல்லாரும் போக முடியாது. அப்படிப்பட்ட அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் உள்ள அண்ணாமலை மருத்துவக் கல்லூரியுடைய மருத்துவமனை இன்று அதாவது ரொம்ப மோசமான ஒரு சூழல் இருக்கிறது, ரொம்ப மோசடியில் இருக்கிறது. மருத்துவர்கள் கிடையாது. அது என்னைக்கு அரசாங்கம் எடுத்ததோ அன்னிலிருந்து அது வீழ்ச்சி முடிஞ்சிடுச்சு. மருத்துவர்கள் இல்ல, மருந்து கிடையாது, அவசர சிகிச்சை கிடையாது, பரிசோதனை உபகரணங்கள் கிடையாது, இன்வெஸ்டிகேஷன் எதுவுமே கிடையாது. இதுதான் திமுக ஆட்சி. இது நான் இன்னைக்கு சொல்றேன். நான் ஆட்சியாளர்கள், இங்க இருக்கிற மாவட்ட ஆட்சியரும் சரி, இங்க 2 அமைச்சர்கள் இருக்கிறாங்க, 2 பேர் அமைச்சர்கள் நான் சொல்றேன், சுகாதாரத்துறை அமைச்சருக்கும் நான் சொல்றேன், இன்னும் 2 வாரத்திற்குள் இந்த அண்ணாமலை மருத்துவக் கல்லூரியை சீர் செய்யவில்லை, மருத்துவர்கள், அங்கே செவிலியர்கள், அங்க மருந்துகள், அங்கே பரிசோதனை உபகரணங்கள் இல்லை என்றால் நானே இங்க போராடுவேன், மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவேன். நான் என்ன போராட்டம் நடத்துவோம் தெரியுமா? அந்த மருத்துவமனையை பூட்டு போடுற போராட்டம். ஏன்னா இதுக்கு தேவையில்லையா? எதுக்கு அவர் மருத்துவமனை வச்சிருக்கீங்க? எதுக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி நடத்துறீங்க? அதை நீங்க அங்கிருந்து கையகப்படுத்தி நடத்திட்டு இருக்கீங்க. என்ன வசதிகள் இருக்கியா? இது இல்லாம கடலூர் நகரத்துல ஒரு மருத்துவக் கல்லூரி வேணும் என்று இந்த கேட்டோம், அப்ப கோரிக்கை வச்சோம். உங்களுடைய துணை முதலமைச்சர் ஒரு கல் எடுத்துருந்து காமிச்சாரு, செங்கல் எடுத்து காமிச்சாரு, எங்க மருத்துவமனை, எங்க மருத்துவக் கல்லூரி, ஏன் இப்ப காமி சொல்லுங்களேன். இப்ப உதயநிதிய ஒரு செங்கல் எடுத்து காமி சொல்லுங்க. கடலூர்ல நீங்க தானே அடிக்கல் நாட்டினீங்க, உங்க ஆட்சியில் தானே 2011 அடிக்கல் நாட்டப்பட்டது. அது ஏன் என்னாச்சு? அந்த மருத்துவக் கல்லூரி என்னாச்சு? ஏன் ஒரு மாவட்டத்தில் 2 மருத்துவக் கல்லூரி இருக்க கூடாதா? அதுல என்ன சட்டம் இருக்குதா? சட்ட சிக்கல் இருக்குதா? இல்ல. அதாவது திமுக ஆட்சியில எல்லா துறைகளும் மோசமாயிடுச்சு, எல்லா துறைகளும் மோச நிலையில இருக்கு. கல்வி எடுத்தீங்கன்னா அது மிக மிக மோசத்தில் இருக்கு. ஆசிரியர்கள் கிடையாது, பள்ளி கல்வித்துறையும் சரி, உயர்கல்வித்துறையும் சரி. ஆசிரியர்கள், அதாவது தமிழ்நாட்டில் 4000 பள்ளிக்கூடங்கள், தொடக்கப்பள்ளி 4000 பள்ளிக்கூடங்கள் ஒரே ஒரு ஆசிரியர், 5வது வரைக்கும் 4000 பள்ளிக்கூடத்துல ஒரு ஆசிரியர். அப்பனா என்ன கத்துக் கொடுப்பீங்க நீங்க?
என்ன அந்த பிள்ளைங்க கத்துக் கொடுப்பீங்க? ஒரு ஆசிரியர் 1ஆவதுல இருந்து 5ஆவது வரைக்கும் ஒரே ஒரு ஆசிரியர். இதுதான் தமிழ்நாடு அரசு பள்ளிக்கூடம். வெக்க கேடியா? எதுக்கியா நீங்க ஆட்சி நடத்துறீங்க? விட்டுட்டு போங்களையா? உங்களுக்கு தெரியலன்னா விட்டுட்டு போங்கயா. இல்ல எங்க கிட்ட விழுங்க, எங்க கிட்ட ஆலோசனை கேளுங்க, நாங்க சொல்லுவோம். இல்ல என்ன கொடுமை தெரியுமா? என்னைக்கு அதாவது திமுக ஆட்சிக்கு வந்து 1967 ஆட்சிக்கு வந்தாங்க. அப்பொழுது பாத்தீங்கன்னா வெறும் 50 தனியார் பள்ளிக்கூடங்கள் தான் இருந்தது. 1967 வெறும் 50 தனியார் பள்ளிக்கூடங்கள், அத்தனையும் அரசு பள்ளிக்கூடங்கள். அது யாரை தொடங்கினா? கர்ம வீரர் காமராசர் தொடங்கினார். ஆனா இன்னைக்கு என்ன நிலை தெரியுமா? தமிழ்நாட்டுல 37,000 அரசு பள்ளிக்கூடங்கள். அதுல எத்தனை பிள்ளைங்க படிக்கிறாங்க தெரியுமா? 52 லட்சம் பேர். அதே வேளையில தனியார் பள்ளிக்கூடங்கள் எத்தனை தெரியுமா? 12,500. ஆனா எத்தனை பிள்ளைங்க படிக்கிறாங்க தெரியுமா? 65 லட்சம் பேர். 12,500 தனியார் பள்ளிக்கூடத்துல 65 லட்சம் குழந்தைங்க படிக்கிறாங்க, பிள்ளைங்க படிக்கிறாங்க, மாணவர்கள் படிக்கிறாங்க. 37,000 அரசு பள்ளிக்கூடத்துல 52 லட்சம் படிச்சிட்டு இருக்காங்க. அப்ப இதுதான் என் வளர்ச்சி. இதுல என்ன வெக்கக்கேடு என்னன்னா, கடந்த மாதம் 207 பள்ளிக்கூடத்தை மூடி இருக்கிற அரசு பள்ளிக்கூடத்தை திமுக கவர்மெண்ட். வெக்கக்கேடுயா? நீங்களா எதுக்கியா நடத்துறீங்க? எதுக்கியா இந்த கல்வித்துறை நடத்துறீங்க? உயர்கல்வித்துறை அதோட மோசடி. பேராசிரியர்கள், இணை பேராசிரியர்கள் எதுவும் கிடையாது. 10,500 இணை பேராசிரியர்கள் வெறும் எவ்வளவு பேர் இருக்காங்க? 1,500 பேர் தான் இருக்கிறாங்க. 9,000 இடம் காலியா இருக்கு. இது நாசம் பண்ணிட்டு. சுகாதாரத்துறை இப்ப நான் சொன்னேனே, விவசாயத்துறை அதோட மோசம். இந்த மாவட்டத்தில் ஒரு வேளாண் துறை அமைச்சர் வேற இருக்கிறார். வெக்கக்கேடு இதெல்லாம். அதெல்லாம் ஒவ்வொரு துறையும் மோசடி இருக்கு. நான் கேட்கிறது தமிழக மக்களே, கடந்த தேர்தலில் நீங்கள் திமுகவுக்கு வாக்களித்து அவர்களை வெற்றி பெற வைத்தீர்கள். கடந்த தேர்தல் மட்டும் கிடையாது, கடந்த 3 தேர்தல்களில் திமுகவுக்கு வாக்களித்தீர்கள். சிந்தித்து பார்க்கணும் இதெல்லாம். 3 தேர்தல். 2019 நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாடு, பாண்டிச்சேரி உட்பட 40 தொகுதிகளில் 39 தொகுதியில் அவர்களுக்கு திமுகவுக்கு கொடுத்தீர்கள். 40ல 39 கொடுத்தீங்க 2019. 2021 அவங்களை ஆட்சிக்கு கொடுத்தீங்க, முதலமைச்சராக நீங்க ஸ்டாலின் அவர்களை. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 வெற்றி பெற வைத்தீர்கள். ஆக 3 தேர்தலில் தொடர்ந்து திமுகவுக்கு வெற்றி பெற வைத்த தமிழக மக்களே, 4வது தேர்தல் இன்னும் 6 மாதத்தில் இருக்கிறது. மறுபடியும் நீங்க திமுகவுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா, இங்க இருக்கின்ற என்னுடைய தாய்மார்கள், பெற்றோர்கள், பெண்கள், நீங்க ஒன்னே ஒண்ணு நீங்க சிந்திக்கணும். மறுபடியும் திமுக ஆட்சிக்கு வந்ததுன்னா உங்க பிள்ளைகளையும் உங்க பேர பிள்ளைகளையும் நீங்க மறந்துடணும். ஏன் நான் சொல்றேன் தெரியுமா? ஒரு மருத்துவனாக, ஒரு டாக்டராக நான் சொல்றேன். முன்னாள் சுகாதாரத்துறை மத்திய அமைச்சராக நான் சொல்றேன். என்ன நடக்குது தமிழ்நாட்டில் நடக்குதுன்னு நான் சொல்றேன். நான் தெருவா கஞ்சா, காக்கேன், ஹெரோயின், அபின், LSD, ஆம்பிட்டமின், மெத்தல் ஆம்பிட்டமின், என்னென்ன அமெரிக்காவில போதை மாத்திரை, போதை ஊசி, போதை பவுடர், போதை மருந்து என்னென்ன கிடைக்குதோ அத்தனையும் சிதம்பரம் நகரில தெருவா, சந்தா பக்கத்துல இருக்கிற எத்தனை கிராமத்திலையும் கிடைக்குது. இதுதான் திமுக ஆட்சி. அதான் நான் சொல்றேன், முதல்ல குடியை கொடுத்தாங்க, நாசப்படுத்திட்டாங்க. இன்னைக்கு 20 வயசு 22 வயசு இளைஞன் மது இல்லாம இருக்க முடியாது. அவனால சாயங்காலம் வந்துச்சுன்னா, முதல்ல ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா 60-65 வயசுல தான் குடிப்பாங்க. இன்னைக்கு 12-13 வயசுல குடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. காரணம் இருக்கு, குடிக்கிறான். தெருவா கடை வச்சிருக்கிற, டாஸ்மாக் கடை மட்டும் இல்ல, சந்து கடை. 100 டாஸ்மாக் கடைனா 1000 சந்து கடை வச்சிருக்கிறான். 24 மணி நேரம் சாராயம் கிடைக்குது, மது கிடைக்குது. அதை விட மோசம் இன்னைக்கு கஞ்சா, காக்கேன், ஹெரோயின், இந்த பவுடர் எல்லாம் போட்டாங்கன்னா அவ்வளவுதான், வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு. அதை யார் தினம் விற்கிறா? திமுக காரன் தான் விற்கிறான். அதனாலதான் காவல்துறை நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. அதை மீறி நடவடிக்கை எடுத்தாலும் ஒரு போன் வருது காவல்துறைக்கு, எங்காலியா விட்டுடியா. இது நான் சும்மாதான் சொல்லலாமா? இருக்கிறது நான் சொல்றேன். ஜாஃபர் சாதிக்குன்னு ஒருத்தன், அவன் 7-8 மாதத்துக்கு முன்பு கைது பண்ணாங்க. மத்திய போலீஸ் கைது பண்ணாங்க. மத்தியில இருந்து அவனை பிடிச்சி விசாரணை பண்ணா என்ன சொல்றான்? 3000 கோடி ரூபாய்க்கு தமிழ்நாட்டுல போதை மாத்திரை வித்திருக்கிறான். அவன் யாருன்னு பார்த்தா திமுகவுடைய உறுப்பினர் மட்டும் கிடையாது, திமுகவுடைய முக்கிய நிர்வாகி, திமுகவுடைய அயலக செயலாளர், இன்டர்நேஷனல் செக்ரட்டரி. அவன்
அவன் என்ன பண்ணா 3000 கோடி ரூபாய்க்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு உங்க பிள்ளைங்க உங்க பேர பிள்ளைகளுக்கு போதை மாத்திரை வித்திருக்கிறான். இவன் தான் திமுக. இதுதான் திமுகவுடைய லட்சணம். அதனாலதான் நான் சொல்றேன், மறுபடியும் நான் சொல்லிட்டு இருக்கிறேன், இவங்க மீண்டும் ஆட்சிக்கு வந்தாங்கன்னா உங்க பிள்ளைங்க பேர பிள்ளைகள் மறந்துடுங்க. ஒட்டுமொத்த தாய்மார்கள், ஒட்டுமொத்த பெண்கள் நீங்க முடிவு செய்யுங்க. போதையா 3 முறை இவங்களுக்கு வெற்றியை கொடுத்தீங்க. மாறாக உங்களுக்கு என்ன பண்ணாங்க? சிதம்பரம் நகரம் எடுத்துக்க. இந்த நகரத்துல 4 ஆண்டு காலத்துல ஏதாவது ஒரு முன்னேற்றம், ஒரு மாற்றம் நடந்திருக்கா? ஏதாவது ஒண்ணு சொல்ற மாதிரி ஏதாவது ஒண்ணுத்தையும் கிடையாது. ஒரு காரணம் கிடையாது. அப்புறம் எதுக்கா நீங்க திமுக ஓட்டு போடணும்? இந்த தேர்தல் இன்னைக்கு நீங்க முடிவு செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? தமிழக மக்கள் இன்னைக்கு முடிவு செய்ய வேண்டியது யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதை விட யார் ஆட்சிக்கு வரக்கூடாது என்று முடிவு செய்யுங்க. யார் வரக்கூடாது? யார் வரக்கூடாது? திமுக வரக்கூடாது. திமுக வரக்கூடாது. ஏன்னா அவங்க நீங்க வாய்ப்பு கொடுத்தீங்க, ஆட்சி செஞ்சாங்க, கொள்ளடிச்சிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவ்வளவுதான். எலெக்ஷன் நேரத்துல பண மூட்டை எடுத்துட்டு வருவான். ஏன்னா எதுவும் பண்ணலாம் உங்களுக்கு. பண மூட்டை தவிர வேற எதையும் நம்பி இல்லாம. அதனால இல்லை, சிந்தித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். இப்போ பசுமை தாய் அருள் சொன்னார்ல, தேர் 4 வீதி. இந்த வீதியில நம்ம ஆட்சி இருந்தது என்ன பண்ணுவோம்? இந்த மேல போற கரண்ட் கேபிள்லாம் கீழே தரையில போட்டு இருப்போம். கேபிள் தேர் போறதுக்கு சௌரியமா இருக்கும். இது சாதாரண வேலை, சாதாரண வேலை. இப்படி எவ்வளவு செய்யலாம். பக்கத்துல கொள்ளிடம் ஆறு இருக்கு. கொள்ளிடம் ஆறு வடகரை கடலூர் மாவட்டத்தில் இருக்கு, தென்கரை மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கு. செல்லும் மகேஷ் சொன்னார்ல, ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு இதே திமுக, அதாவது 2011 ஆட்சியில காலத்துல இதே திமுக நாகார்ஜுனா கம்பெனிக்காக அங்கே பெட்ரோ கெமிக்கல் மண்டலம் 45 கிராமம். நினைச்சு பாருங்க, கொள்ளிடம் வடக்குல 25 கிராமம், தெற்கு 20 கிராமம், 45 கிராமம் எங்க? கொள்ளிடம் ஆற்றின் படுகையில. படுபாவீங்க, வேற இடம் கிடைக்கல. இடம் உங்களுக்குலாம் நீ ராமநாதபுரம் தரிசு நிலம் இருக்கு, அங்க போய் பண்ணு. இங்கே நமக்கு சோறு போடுற மண்ணியா? முப்போகம் நமக்கு சோறு போடுற மண் இந்த மண்ணு. 1000 ஆண்டுகள் நமக்கு உணவளித்த இந்த பொன்னான மண்ணை அழிக்க யாரால? 1000 ஆண்டுகள் இந்த மண்ணு நமக்கு உணவளித்துக் கொண்டிருக்கிறது. என்னுடைய நோக்கம் என்ன? நம்முடைய நோக்கம் என்ன? பாட்டாளி மக்கள் கட்சியோட நோக்கம் என்ன? இந்த மண் வருகின்ற 1000 ஆண்டுகள் நம் வந்த வருங்கால சந்ததியினருக்கு உணவளிக்க வேண்டும். இடையில நம்ம வந்தவங்க அவ்வளவுதான். இடையில நம்ம வந்தவங்க என்ன பண்ணணும்? இந்த மண்ணை பாதுகாக்கணும், இந்த மக்களை பாதுகாக்கணும். அதுதான் என் தம்பிகளும் என் தங்கைகளும் இன்று செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த மண்ணை அழிக்கிறதுக்கு நமக்கு எந்த அதிகாரம் கிடையாது. இந்த மண்ணை அழிக்க துடிக்கிற திமுக. நான் களத்துல நின்று போராடின, ஊரா போனேன். 45 கிராமத்துக்கு நான் போனேன். துண்டு பிரசுரம் கொடுத்தேன், பொதுக்கூட்டம் நடத்தினேன், போராட்டம் நடத்தினேன், அழுத்தம் கொடுத்தேன். அதன் பிறகுதான் மக்கள் எல்லாம் வந்தாங்க, அந்த திட்டத்தை ரத்து பண்ணிட்டாங்க. சைமா சாய கழிவு பட்டறை எங்க? பரங்கிப்பேட்டையில. எங்க இருந்து சைமா சாய கழிவுன்னு என்ன தெரியுமாமா? திருப்பூர், ஈரோடு, பவானியில் இருக்கிற அங்க அந்த சாய கழிவு இருக்குல்ல, டையிங் கழிவு, அங்க இருக்கிற சாய கழிவுகள்லாம் பைப் மூலமா எடுத்துட்டு வந்து உங்க பரங்கிப்பேட்டையில அதை சுத்திகரிச்சு மீதி இருக்க தண்ணியை கடல்ல விடுவாங்களாம். என்ன திட்டம் அது? எங்க? பவானி, ஈரோடு, திருப்பூர். அங்க இருக்கிற கழிவுகள் இங்க எடுத்து வந்து உங்க மண்ணுல, உங்க விவசாய மண் அழிச்சு இங்க கழிவை சுத்திகரிக்கணும். ஐயா, அங்க பண்ண தெரியாதம்மா. இதை முதல் எதிர்த்தவன் அன்புமணி ராமதாஸ். மத்த கட்சிகள்லாம் எல்லாம் வாங்கிட்டானுங்க, அமைதியா இருந்துட்டாங்க, வாயே திறக்கல. ஏன்னா அது பெரிய பெரிய கம்பெனி முதலாளிகள். எனக்கு என் மண்ணு என் மக்கள் தான் முக்கியம். அதுக்கு மேல எதுவும் கிடையாதுயா. அதனால நான் போராடி அழுத்தம் போராட்டம் பெரிய பிரச்சனை வரும் சொன்ன பிறகுதான் இப்ப திட்டம் ரத்து பண்ணிருக்கிறாங்க. அதெல்லாம் சிந்திக்க வேணும். நீங்க ஏதோ வந்தோம் பேசணும் அதெல்லாம் கிடையாது. உண்மையிலே இந்த மக்கள் நீங்கள் முன்னேறணும். 1,30,00,000 இளைஞர்களுக்கு இன்னைக்கு வேலை இல்லையா? 1,30,00,000 படித்த இளைஞர்களுக்கு வேலை இல்லை. ஆனா திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு என்ன சொன்னாங்க? நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் 3 லட்சம் அரசு வேலைகளை, அந்த காலி இடங்களை நிரப்புவோம், 3,500,000 அரசு வேலைகள் புதிதாக உருவாக்குவோம்,
50 லட்சம் தனியார் வேலைகளை உருவாக்குவோம். ஏதாவது உருவாக்குனாங்களா? ஒரு கருணைங்க ஒன்னத்தையும் உருவாக்கல. வெறும் பேச்சுதான். திமுக இது திமுக ஆட்சி கிடையாது. இது கோயபெல்ஸ் ஆட்சி. என்ன ஆட்சி? கோயபெல்ஸ் ஆட்சி. கோயபெல்ஸ் என்ன தெரியுமா? யாரு தெரியுமா? கோயபெல்ஸ் ஒருத்தவன் உலகத்துல மிகப்பெரிய ஒரு கொடூரன் யாரு தெரியுமா? ஹிட்லர். ஹிட்லர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜெர்மனி நாட்டுல அப்ப இருக்கின்ற அதிபர். அவன் அப்ப அங்க இருக்கின்ற யூதர்களை கொலை பண்ணான். லட்சக்கணக்கான யூதர்கள் ஜூஸ கொலை பண்ணான். அவனுடைய கொள்கை பரப்பு செயலாளர் கோயபெல்ஸ். ஹிட்லருடைய கொள்கை பரப்பு செயலாளர் கோயபெல்ஸ். அந்த கோயபெல்ஸ் என்ன பண்ணுவானா, ஒரு பொய்ய ஒரு வாட்டி சொல்லுவான், 2 முறை சொல்லுவான், 3 முறை, 4 முறை, 5, 6, 10 முறை சொன்னானா மக்கள் அந்த பொய்ய உண்மையா நினைச்சுப்பாங்க. இதுதான் கோயபெல்ஸ் பிரச்சாரம். அப்படி சொன்னா உலக எல்லாத்துக்கும் தெரியும். கோயபெல்ஸ் பிரச்சாரம் ஒரு பொய்ய 10 முறை சொன்னா 11ஆவது முறை மக்கள் ஓஹோ அது உண்மை அப்படின்னு நினைச்சுப்பான். இதுதான் கோயபெல்ஸ் பிரச்சாரம். இதைத்தான் திமுக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. பொய்யை சொல்லி பொய்யை சொல்லி பொய்யை சொல்லி பொய்யையே நம்பிக்கொண்டிருக்கின்ற திமுக ஆட்சி. இது திமுக ஆட்சி கிடையாது, கோயபெல்ஸ் ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. இதை No matter the heat outside, stay cool inside with energy-efficient windows from Asahi System Windows. நிறைவேற்றிருக்கின்றார்கள். வெறும் 66 தான். முழுமையாக 66 வாக்குறுதிகள் மட்டும்தான் நிறைவேற்றிருக்கின்றார்கள். இன்னும் கொஞ்சம் ஒரு 66 அறகுறையா. ஆக 505 வாக்குறுதிகளில் 66 வாக்குறுதினா எத்தனை விழுக்காடுன்னு பாத்தீங்கன்னா 13 விழுக்காடு, 13%. ஒரு எக்ஸாம்ல பாஸ் பண்ணா எத்தனை வாங்கணும்? எவ்வளவு மார்க் வாங்கணும்? 35 மார்க் வாங்கணும். திமுக எவ்வளவு மார்க் வாங்கியிருக்கிறான்? வெறும் 13 மார்க். 13 மார்க் வாங்கினா என்ன ஆகும்? ஃபெயில் ஆகும். என்ன ஆகும்? ஃபெயில் ஆயிடும். திமுக ஃபெயில் ஆயிடுச்சு. ஒரு ஃபெயிலான கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வரலாமா? வர விடுவீங்களா? முடிஞ்சு போச்சு, முடிஞ்சு போச்சு. இந்த புத்தகத்தை பாருங்க. இது சும்மா நான் சொல்லல, திமுக பழி சொல்லணும் நான் சொல்லல, தெளிவா எல்லாத்தையும் நான் கொடுத்திருக்கிறேன். படிங்க. இதுக்கு சம்பந்தமா எந்த மேடையில விவாதம் பண்ணதுக்கு நான் தயாரா இருக்கிறேன். நான் தனியா வரேன். திமுக நீங்களே மேடையை போடுங்க, நான் வரேன், தனியா வரேன். இதுதான் என்ன வேணும். அதனால இது ஒவ்வொன்றும் நான் சும்மா ஏதோ குறை சொல்லணும்னு நான் சொல்லல. நான் அதனால இந்த பகுதி எப்பேற்பட்ட பகுதி? அதெல்லாம் காவிரி டெல்டா பகுதி, டெல்டா பகுதி. இதெல்லாம் டெல்டா பகுதியில என்ன? டெல்டா பகுதியில என்ன? நமக்கு சோறு போடுகின்ற டெல்டா. இப்படி ஒரு டெல்டா வேற எங்கேயும் இந்தியாவில் அவ்வளோ இல்ல, செழுமையான டெல்டா கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு டெல்டா இங்க இந்த டெல்டாவுக்கு நீங்க பாதுகாவலர்கள் யாரு? என் தம்பிகளும் என் தங்கைகளும். இந்த டெல்டாவுக்கு, இந்த மண்ணுக்கு நீங்கள் எல்லாரும் பாதுகாவலர்கள். அந்த வகையில உங்களை உண்மையிலே நான் நேசிக்கின்றவன். ஏன்னா இந்த மண்ணையும் மக்களையும் யார் காப்பாத்துறா? நீங்கள் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறீங்க. நீங்க தான் காப்பாத்திட்டு இருக்கிறீங்க. அதனால இன்னைக்கு திமுக ஸ்டாலின் அவர்கள் லண்டன் இங்கிலாந்து போயிருந்தார். இங்கிலாந்துல போயிட்டு அங்க தந்தை பெரியாருடைய சிலையை திறந்தார். தந்தை பெரியாருடைய சிலையை திறந்தார படத்தை பண்ண ஒரு படம். அந்த படத்தை திறந்துட்டு பேசுறாரு, நான் தந்தை பெரியாருடைய கொள்ளு பேரன், தந்தை பெரியாருடைய வாரிசு. யார் சொல்றா? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், முக ஸ்டாலின். ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கும் தந்தை பெரியார் அவர்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? என்ன சம்பந்தமும் கிடையாதுயா. இன்னொன்னு, ஸ்டாலின் அவர்களுக்கும் அண்ணா அவர்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அண்ணா அவர்கள் தான் திமுகவுடைய நிறுவனர். 1949 திமுக தொடங்கப்பட்டது. அண்ணா தான் தொடங்கி வைத்தார். அண்ணா அவர்களுக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. ஏன் ஒரு படி மேல போறேன். கலைஞர் அவர்களுக்கும் உங்க கொள்கைக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? கலைஞர் அவர்கள் பேரையோ அண்ணா அவர்கள் பேரையோ பெரியார் அவர்கள் பேரையோ பயன்படுத்துவதற்கு ஸ்டாலினுக்கு தகுதி கிடையாதுயா. எள்ளளவும் தகுதி கிடையாது ஸ்டாலின் அவர்களுக்கு. உங்களுக்கும்
பெரியார் அவர்களுக்கும் அண்ணா அவர்களுக்கும் கலைஞர் அவர்களுக்கும் உங்களுக்கும் அவங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அவர் கலைஞருடைய மகனாக இருக்கலாம், ஆனா அவருடைய கொள்கைக்கும் உங்களுக்கு சம்பந்தமே கிடையாதுயா. இது நான் எந்த மேடையில வேணா நான் பேசுவேன். நான் போடுங்க, மேடையை போடுங்கய்யா, நான் வரேன். சமூக நீதிக்கும் ஸ்டாலினுக்கும் சம்பந்தம் இருக்கா? இப்ப என்ன சொல்லுவாங்க, கிராமத்துல போனா சமூக நீதிக்கு ஒரு கிலோ எவ்வளவுன்னு கேட்பாருன்னு சொல்லுவாங்க. அது கூட கேட்க மாட்டார். ஸ்டாலினுக்கும் எதுக்கும் சம்பந்தம் கிடையாது. வருவாரு, பேப்பர்ல எழுதி கொடுப்பாங்க, அவர் படிப்பாரு, அப்புறம் கேமரா, நம்ம நண்பர்கள், ஊடக நண்பர்கள், ஆக்ஷன் கேமரா டேக் கட் அப்படின்னு சொல்லுவாங்க, வீட்டுக்கு போயிடுவார். 2 மணி நேரம் கால் ஷீட் நடக்கும். அப்புறம் அடுத்த நாள் வருவாரு, அப்புறம் கொடுப்பாங்க, படிச்சு அதுல என்ன நடக்குது, என்ன பிரச்சனை அவருக்கு தெரியாது. ஏதோ ஒரு ஆட்சி நடந்துட்டு இருக்குது, ஏதோ ஒரு பொம்மை ஆட்சி நடந்துட்டு இருக்குது, அவ்வளவுதான். அதுல 2-3 வியாபாரிகள் சுத்திட்டு இருக்காங்க. அவரை அமைச்சர்கள் பேர் வழியில வியாபாரிகள். அதுல மிகப்பெரிய வியாபாரி யார் தெரியுமா? எத்துராஜுலு வஜ்ரவேலு என்கின்ற ஏவாவேலு. அவர் பேர் அதான், எத்துராஜுலு வஜ்ரவேலு என்கின்ற ஏவாவேலு. அவர் இருக்கிற மிகப்பெரிய வியாபாரி. அவர் கேட்கிறாரு, திருவண்ணாமலை போயிட்டு வந்த நடைபயணத்தை போயிட்டு வந்தேன், போன ஒரு 2 வாரத்துக்கு முன்பு. அங்க போய் அவரை போட்டு கீழே தொங்க விட்டுட்டேன். பயம் வந்துடுச்சு. அவர் கேட்கிறாரு, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தனியாக தேர்தலில் போட்டியிட உங்களுக்கு தைரியம் இருக்கான்னு கேட்கிறார். நான் சொன்னேன், அவருக்கு வரலாறு தெரியாது ஏவாவேலுக்கு, எத்துராஜிலு வஜ்ரவேலுக்கு. ஏன்னா அவர் எந்தெந்த கட்சியில இருந்துட்டு வந்திருக்கிறார். அதிமுகவுல போனாரு, அப்புறம் அந்த சிலம்பரசு அவங்க அப்பா டி ராஜ் என்னென்னமோ போயிட்டு வந்தார். இப்ப திமுக இருக்கிறார். அதாவது திமுக தொடங்கி 75 ஆண்டுகள் ஆகிறது. 49 தொடங்கப்பட்ட திமுக கிட்டத்தட்ட 15 சட்டமன்ற தேர்தலில் சந்தித்திருக்கிறார்கள். திமுக 15 சட்டமன்ற தேர்தல். இந்த 15 சட்டமன்ற தேர்தலிலும் திமுக ஒரே ஒரு முறை கூட தனியாக போட்டியிட்டது கிடையாது. நினைச்சு பாருங்க, முதல் தேர்தல் 57 முதல் தேர்தல் போட்டிட்டாங்க. 57 இருந்து போன தேர்தல் வரைக்கும் திமுக கூட்டணியில தான் போட்டிட்டாங்க, தவிர ஒரே ஒரு தேர்தல் கூட திமுக தனியா போட்டியிட்டது கிடையாது. பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கி கிட்டத்தட்ட 34 ஆண்டுகள். 89 தொடங்கி 7 சட்டமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி சந்தித்து இருக்கிறது. அதில் 3 தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி தனியாக போட்டிட்டு. எங்களுக்கு தைரியம் இருக்குதுயா, எங்களுக்கு தைரியம் இருக்கு, எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. நாங்க தயாரா இருக்கிறோம். நீ தயாரா இருக்கிறியா? திமுக தயாரா இருக்குதா? தனியா போட்டிட்டு தயாரா இருக்குதா? இல்ல, அவங்களால முடியாது. வசனம் பேசிட்டு இருக்கிறாங்க. அதனால இதெல்லாம் நீங்கள் சிந்தியுங்கள். இங்க இருக்கின்ற மக்கள், இங்க ஜாதி மதம் இனம் மொழி கட்சி வேறுபாடு இல்லாம எல்லாம் ஒன்னா வாங்க. எனக்கு வேண்டியது இந்த மண்ணை காப்பாற்றணும், இந்த நகரத்தை சீரமைக்கணும், இங்க இருக்கின்ற பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கணும், பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், விவசாயிகள் மகிழ்ச்சியாக இருக்கணும், சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும், இந்த ஆத்தெல்லாம் பாதுகாக்கணும். இதெல்லாம் நமக்கு இயற்கை கொடுத்த வரம். இந்த வரம் கடலூர் மாவட்டத்தில் 5 ஆறுகள் உள்ள பாயுது, கடலுக்கு போகுது 5 ஆறுகள். தமிழ்நாட்டில் வேற எந்த மாவட்டத்திலையும் இவ்வளவு ஆறுகள் இல்ல. ஆறு சுத்தினா படுகை இருக்குது. ஆனா இன்னைக்கு எவ்வளவு மோசம்னா, வெள்ளார் இதுல பூவனகிரியில வெள்ளார் போகுது. அங்க வெள்ளாறுல என்னன்னா, கோடை காலத்துல கடல் நீர் உள்ள வருது. ஏன்? கொள்ளிடத்துல வருது. நாளைக்கு போறாங்க, அலக்குடி போறேன், நாங்க போய் பாக்குறேன். அலக்குடியில ஒரு தடுப்பணை கட்டணும்னு நான் சொன்னேன். ஆனா அதை பத்தி கவலையே இல்ல ஆட்சியாளர். ஒரு போராட்டமும் நடத்தினேன். ஏன் நான் சொல்றேன்னா, கடல் நீர் வெள்ளாறுலயும் கொள்ளிடம் ஆத்துலயும் கோடை காலத்துல உள்ள வருது. எவ்வளவு உள்ளனா, 20 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர் உள்ள வருது. உள்ள வந்ததுன்னா என்ன ஆகும்? அந்த தண்ணி உப்பு தண்ணியா மாறுது. உப்பு தண்ணியா மாறுதுன்னா விவசாயம் பண்ண முடியாது, குடிக்க கூட முடியாது தண்ணிய. இது எவ்வளவு பெரிய ஒரு அயோக்கியத்தனம் தெரியுமா? இது இன்னைக்கு இந்த தீர்வு எப்ப தெரியுமா கொண்டு வந்திருக்கணும்? 50, 60, 70 ஆண்டுகளுக்கு முன்பு இதுக்கு தீர்வு கொண்டு வந்திருக்கணும். என்ன தீர்வு தெரியுமா இதுக்கு? இந்த ஆத்தினுடைய முகத்துவாரத்துல ஒரு சின்ன தடுப்பணை கட்டியிருக்கணும். தடுப்பணை கட்டினா கடல் நீர் அங்க இருந்து உள்ள வராது. சின்ன பெரிய தடுப்பணை கூட கட்டலாம். அந்த கடல் நீர் கோடை காலத்துல இந்த பக்கம் வராது. மழை காலத்துல தண்ணி இங்க இருந்து தண்ணி தான் அந்த பக்கம் போகணும். அங்க இருக்க தண்ணி உள்ள வரக்கூடாது. இது சாதாரண திட்டமையா. இதை கூட இவ்வளோ காலமா செய்ய முடியாத துப்பு இல்லாத இந்த திமுக. துப்பு கிடையாது.
இது கூட ஏன்னா அவங்களுக்கு இது தெரியாது, என்னன்னு தெரியாது. ஆனா எனக்கு தெரியுது, ஏன்னா நம்ம எல்லாம் விவசாயிகள், பாட்டாளிகள், உழைப்பாளிகள். இங்க இருக்கின்ற மக்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் நம்ம காப்பாத்தணும், இந்த ஆத்த காப்பாத்தணும். ஆனா என்ன பண்ணானுங்க இவங்க ஆத்துல தடுப்பணை ஏன் தெரியுமா கட்ட மாட்டானுங்க? மணலை கொள்ளடிக்க முடியாது. தடுப்பணை கட்டினா மணலை கொள்ளடிக்க முடியாது. கொள்ளிடம் ஆறு இருக்கு, இந்த கொள்ளிடம் ஆத்துல ஒவ்வொரு 4 கிலோமீட்டர்லயும் ஒரு மணல் குவாரி இருக்கு. ஒவ்வொரு 4 கிலோமீட்டர்லயும் அது ஓடுது, கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர், 90 கிலோமீட்டர். ஆனா ஒவ்வொரு 4 கிலோமீட்டர் மணல் குவாரி. இதை கொள்ளடிக்கணும். இன்னொன்னு, தமிழ்நாட்டுல திமுக ஆட்சிக்கு வந்து ஓராண்டு அமைதியா இருந்தானுங்க. 2வது ஆண்டுல இருந்து 26 மணல் குவாரியை திறந்து விட்டானுங்க. இந்த மணல் குவாரி இல்லாத மாட்டு வண்டி குவாரி இருக்கு. அது 24 மணி நேரம் மணல் மாட்டு வண்டியில எடுத்துட்டு போயிட்டு இருப்பானுங்க. இந்த 26 மணல் குவாரியில அதிகமா, தமிழ்நாட்டுல அதிகமா மணல் குவாரி எங்கன்னா கொள்ளிட ஆத்துல தான் இருக்கு. இதுல என்ன தெரியுமா கணக்கு கொடுத்திருக்கிறானுங்க? 2023, 2024 நிதியாண்டில் மணல் குவாரிகள் மூலமாக தமிழக அரசுக்கு எவ்வளவு தெரியுமா வருமானம் வந்திருக்கு? யாராவது சொல்ல முடியுமா? எவ்வளவு இருக்கு? 22 கோடி. எவ்வளவு? 22 கோடி. 2023, 2024 நிதியாண்டு ஓராண்டுல தமிழக அரசுக்கு அதிகாரப்பூர்வமாக மணல் குவாரி மூலமாக வந்த நிதி 22 கோடி. அவன் என்ன தெரியுமா கணக்கு சொல்றான்? அந்த ஒரு வருஷம் முழுவதும் 9500 யூனிட் மண்ணதான் மணல் குவாரி மூலமாக வித்திருக்கிறாங்க. எவ்வளவு? ஒரு வருஷம் முழுவதும் 9500 யூனிட். அப்படின்னா ஒவ்வொரு மணல் குவாரியிலையும் வெறும், அதாவது ஒரு நாளைக்கு 26 யூனிட் மணல். 26 குவாரியில எவ்வளவுனா ஒரு நாளைக்கு 26 யூனிட். ஒரு லாரி 3 யூனிட் மண் எடுத்துட்டு போவோம். ஒரு லாரி ஒரு முறை, ஒரு நாளைக்கு கிடையாது, ஒரு முறை போயிட்டு 3 யூனிட். அப்ப என்ன கணக்கு வச்சிருக்கிறான்? எத்தனை யூனிட், எத்தனை லாரி ஒரு நாளைக்கு எடுத்துட்டு போறது? இல்ல, 26 யூனிட் தான் ஒரு குவாரியில ஒரு நாளைக்கு கணக்கு. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 9 லாரி. தமிழ்நாடு அரசு கணக்கின் படி எவ்வளவுனா ஒரு நாளைக்கு ஒரு குவாரியிலிருந்து 9 லாரி மட்டும்தான் மணல் ஏத்திட்டு போறதுன்னு அவன் கணக்கு. உண்மையாது? படுபாவிகளா, கிலோமீட்டர் கணக்குல நிக்குதுயா ஒரு குவாரியிலையும். 5 கிலோமீட்டர்ல நிக்குது. ராத்திரி பகலா எடுத்துட்டு இருக்கிறான். இவனுக்கு அந்த 22 கோடி, தமிழ்நாட்டுல 26 குவாரியில 22 கோடி ஒரே குவாரியில ஒரே வாரத்தில் எடுக்கிற காசு. அப்போ எவ்வளவு மோசடி தமிழ்நாடு மக்கள் உங்களுக்கு பண்ணிட்டு இருக்கிறான். அதுல இன்னும் மோசடி என்ன? தடுப்பணை கட்ட மாட்டான். தடுப்பணை கட்டினா அங்க தண்ணி நிக்கும், மணல் எடுக்க முடியாது. அதுக்காக தான் தடுப்பணை கட்ட மாட்டான். தடுப்பணை கட்டினா எங்களுடைய கோரிக்கை என்ன? ஒவ்வொரு 5 கிலோமீட்டர் தடுப்பணை கட்டணும். கட்டினா அங்க தண்ணி நிக்கும். சுத்தி இருக்கிற 20 கிலோமீட்டர்ல நிலத்தடி நீர் உயரும். With Gemini and Google Meet, AI captures and organizes meeting notes, freeing you up to focus on the conversation. Get the meeting summary for every call. That's Google Workspace with Gemini. அதனால்தான் நான் சொல்றேன், ஒரு மாற்றத்தை கொண்டு வாருங்கள் என் தம்பிகளே, என் தங்கைகளே, பொதுமக்களே. ஏதோ சும்மா நான் வந்து விளம்பரத்துக்கு நான் அரசியல் பண்றவன் கிடையாது. உண்மையிலே உணர்வு பூர்வமாக நான் பேசுகின்றேன். ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்கிறது. ஆனால் அந்த தீர்வை திமுகவால் கொண்டு வர முடியாது. அவர்களுக்கு கொண்டு வர தெரியாது, எதுவுமே தெரியாது. ஊழலை தவிர, கொள்ளையடிப்பதை தவிர வேற எதுவுமே, காசு தவிர வேற எதுவுமே தெரியாது. அதனால்தான் நான் சொல்றேன், நீங்க எல்லாம் சேர்ந்து ஒரு மாற்றத்தை நாம் எல்லோரும் கொண்டு வர வேண்டும். அந்த மாற்றம் உங்கள் மூலமாக வர வேண்டும். அதற்காகத்தான் நான் சொல்றேன், மீண்டும் சமூக நீதிக்கும் ஸ்டாலினுக்கும் சம்பந்தம் இருக்கா? இல்ல. தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என நீண்ட கால கோரிக்கை. இந்த கோரிக்கை பாட்டாளி மக்கள் கட்சி மட்டுமல்ல, மற்ற கட்சிகளும் வைத்திருக்கிறது. இந்த கணக்கெடுப்பு ஏன் நடத்த வேண்டும் என்றால், தமிழ்நாட்டினுடைய 69 விழுக்காடு இடஒதுக்கீடு வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் இருக்கிறது என்று சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கேஸ் போட்டிருக்கிறான். தமிழ்நாட்டுக்கு 69 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது, ரத்து பண்ணணும்.
இந்தியாவிலேயே தமிழ்நாட்டுல தான் அதிகமா இடஒதுக்கீடு கிடைச்சிருக்குது நமக்கு. அந்த கேஸ்ல நீதிபதி என்ன சொல்லியிருக்கிறார் தெரியுமா? தமிழ்நாட்டுல உண்மையா 69 விழுக்காடு மக்கள் எஸ்சி, எஸ்டி, எம்பிசி, ஓபிசி இருக்கிறாங்களா, பிசி இருக்கிறாங்களா? நீதிபதி கேட்டிருக்கார். அதுக்கு நீங்க ஒரு கணக்கெடுப்பு நடத்துங்கன்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் நம்ம ஸ்டாலின் அவர்கள் அதெல்லாம் நடத்த முடியாதுங்க. அந்த 69 விழுக்காடு இடஒதுக்கீடு ரத்தானாலும் பரவாயில்லை, நான் நடத்த மாட்டேன், எனக்கு நடத்துறதுக்கு மனசு கிடையாது. யார் சொல்றா? முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். எவ்வளவு பெரிய மோசடி உங்களுக்கு, தமிழ்நாடு மக்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு மோசடி இது. அது மட்டுமல்ல, உச்ச நீதிமன்றம் 1268 நாட்களுக்கு முன்பு ஒரு தீர்ப்பு வழங்கினார்கள். அந்த தீர்ப்பின்படி தமிழ்நாட்டிலே வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு, தனி ஒதுக்கீடு கொடுக்க எந்த தடையும் கிடையாது, நீங்கள் தாராளமா கொடுக்கலாம் என்று 1268 நாட்கள் முன்பு ஒரு தீர்ப்பு ஜட்ஜ்மெண்ட், அப்சர்வேஷன் கிடையாது, ஜட்ஜ்மெண்ட். ஆனா அதை கொடுத்தோம். இன்னைக்கு வரைக்கும் ஸ்டாலின் அந்த இடஒதுக்கீடையோ உள்ஒதுக்கீடையோ கொடுக்க மறுக்கிறார். தயங்குகிறார் சொல்ல மாட்டேன், ஏமாத்துறார். அதனால்தான் நான் சொல்லியிருக்கிறேன், வருகின்ற டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி சிறை நிரப்பும் போராட்டம் தமிழ்நாட்டில் நடக்கும். இது ஏதோ வன்னியர் பிரச்சனை கிடையாது, இது சமூக நீதி பிரச்சனை. எல்லா சமுதாயம் இதற்கு ஆதரவு அளிக்க வேண்டும், எல்லா கட்சிகளும் இதற்கு ஆதரவு அளிக்க வேண்டும். கட்சி, ஜாதி, மதம் என எதுவும் பார்க்காதீங்க, இது சமூக நீதி பிரச்சனை. அந்த அடிப்படையில தான் இதை நான் அறிவித்திருக்கின்றேன். அமைதியான முறையில் நடக்கணும்டா, புரியுதா? புரிஞ்சுக்குங்கடா, அமைதியா நடக்கணும். ஒரு சின்ன பிரச்சனை கூட வரக்கூடாது. இந்த மாநாட்டில் எப்படி அமைதியா வந்தீங்கல்ல, அதே போன்று எனக்கு அமைதியா சிறை நிரப்பணும். எதுக்கு சிறை நிரப்பணும்? உங்களுக்கு வேலை, உங்களுக்கு படிப்பு, சுயமரியாதை வாழணும். அதுக்காக வேற எதுக்கும் கிடையாது. அதனால அதுக்கெல்லாம் தயாராகுங்க. அதெல்லாம் இன்னும் நான் வரப்போறேன், துண்டு பிரசல் எல்லாம் கொடுக்குறேன், ஊரா வரப்போறேன். அது வேற. இந்த நடைபயணம் முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்தது அதான். இதுதான் சமூக நீதி பிரச்சனைகள். அதனால இதெல்லாம் நீங்கள் சிந்தித்து எல்லோரும் ஒன்றிணையுங்கள், வாருங்கள். இங்கே சிதம்பரம் நகரில் மட்டுமில்லை, சுற்று வட்டாரத்தில் உள்ள அத்துணை மக்களும் உங்களுக்கு மாற்றம் வர வேண்டும். ஆட்சி மாற்றம் வந்தால்தான் உங்கள் வாழ்க்கையில மாற்றம் வரும். உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை நினைத்து பாருங்கள், உங்கள் பேர பிள்ளைகள் வாழ்க்கை நினைத்து பாருங்கள், விவசாயிகளுடைய வாழ்க்கை நினைத்து பாருங்கள். அரசு ஊழியர்கள் இன்னைக்கு மிகுந்த கோபத்தில் இருக்கின்றார்கள், தொழிலாளர்கள் அதை விட கோபத்தில் இருக்கிறாங்க, மாணவர்கள் அதிக கோபத்தில், அனைத்து தரப்பு மக்களும் இன்னைக்கு கோபத்தில் இருக்கின்றார்கள். அதனால இதையெல்லாம் நீங்கள் சிந்தித்து நாம் எல்லோரும் ஒன்றிணைவோம், திமுக ஆட்சியை அகற்றுவோம். நாம் உரிமைகளுக்காக நாம் போராடுவோம். ஒன்றிணைவோம். நன்றி.